ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நீங்கள் வெல்டர் அண்ட் ஃபிட்டர் இது சம்மந்தமாக வேலை தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்பு சம்மந்தமான ஒரு சூப்பரான நியூஸ் கிடச்சிருக்கு. இந்த வேலைவாய்ப்பு சம்மந்தமான முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற லேட்டஸ்ட்டான அப்டேட் எல்லாத்தையும் நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். வெல்டர் அண்ட் ஃபிட்டர் இது சம்மந்தமான வேலைவாய்ப்பு எந்த துறையிலேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு மருத்துவ பணியாளர் தேர்வாணையம் அப்படிங்கிற இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கிட்ட இருந்து தான் இந்த வேலைக்கான வேக்கன்சி அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. இதுக்கான எலிஜிபிலிட்டி என்னென்ன அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். ஸ்கில்டு அசிஸ்டண்ட் கிரேடு 2 இதில் வெல்டர் மற்றும் ஃபிட்டர் தேவைப்படுறதா சொல்லியிருக்கிறாங்க. இந்த வேலைக்கான கல்வி தகுதி அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 10வது பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. யாராருக்கு எந்த அளவுக்கு ஏஜ் லிமிட் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற விஷயத்த ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குறேன், நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான வேக்கன்சி எவ்வளவு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தமாக 20 வேக்கன்சி தான் கொடுத்துருக்குறாங்க. இந்த வேலைக்கான ஓப்பனிங் சேலரி எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19,500லேருந்து ஆரம்பிக்குது. நீங்கள் ஃப்யூச்சரில் 71,900 வரைக்கும் வாங்கிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியும் இதில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா இதுக்கான லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. அது என்றைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/7/2025 அதாவது ஜூலை 1க்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த வேலைக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, TNMRP அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு இப்படி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். நீங்கள் சர்ச் பண்ணதுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கான ஃபஸ்ட்டு வேலை வாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷனே இது சம்மந்தமாக தான் இருக்கும். அதில் உங்களுக்கு நியூ யூசர், ரிஜிஸ்டர் கேண்டிடேட் அப்படிங்கிற 2 ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் போய் அப்ளை பண்ணிக்க முடியும். நியூ யூஸராக இருந்தீங்கன்னா நியூ யூஸர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கனாலே போதும், உங்களுக்கு இன்னொரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் கொடுத்துருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் படிச்சுட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிக் மார்க் பாக்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படிங்கிறத கொடுத்துருங்க. நீங்கள் கண்டினியூ கொடுத்ததும் உங்களுக்கு ஃபிட்டர், வெல்டர் அப்படிங்கிற 2 ஆப்ஷன் காட்டும். எந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அதை கிளிக் பண்ணி போனதும் உங்களுக்கு அப்ளை பண்ணக்கூடிய ஒரு ஃபார்ம் ஆனது அங்கே ஷோ ஆகும். அதில் உங்களோட பர்சனல் டீட்டெயில் எல்லாமே கொடுத்து இந்த வேலைக்கு நீங்கள் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா, அதாவது கேஸ்ட் வாரியாக எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும். அதை உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குறேன், நீங்களே பாருங்கள். அதே போல் இந்த வேலைக்கு 10வது படிச்சிருந்தா போதும்னு சொல்லியிருந்தேன். அது சம்மந்தமாக இன்னொரு முக்கியமான அப்டேட் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணும்போது 10th பாஸ் ஆகியிருந்தால் மட்டும் போதாது, இந்த சர்டிஃபிகேட்டும் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நேஷ்னல் ட்ரேடு சர்டிஃபிகேட், அது மட்டும் இல்லாமல் NAC அப்படின்னு சொல்லக்கூடிய நேஷ்னல் அப்ரெண்டிஸ் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறத வேணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த வேலைவாய்ப்பு சம்மந்தமான தகவல் உங்களுக்கு பயன்படலாலும் உங்களோட நண்பர்களுக்கு இந்த தகவலை தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணிவிட்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.